அன்பார்ந்த பெபிள்ஸ் தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய மாலை வணக்கம். நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஓட்டேரியில் உள்ள தாசமகான் ஏன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச இடங்க. ஏன்னா சொல்லுங்கள், கிட்டத்தட்ட இங்கே ஒரு 100-150 ஸ்ட்ரீட் ஃபுட்டு கிடைக்குதுங்க. அவ்வளோவும் பீஃப் கறி தான், மாட்டு கறி தாங்க இங்கே ஃபேமஸ்ஸு. முழுக்க பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கணும். எனக்கே ஒரு கிட்டத்தட்ட இந்த இடத்துல 20 பேர் ஃப்ரெண்டாக இருக்காங்க. இந்த 20 ஃப்ரெண்டும் எனக்கு எப்படி தெரியுமா வந்தாங்க, இங்கே சாப்பிட்டுதாங்க தினமும் வந்து சாப்பிட்டு எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. உங்களுக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஓட்டேரியில் உள்ள தாசமகான் வருங்க. அதாவது பட்டாளம் போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா தாசமகான் ஒரு ஏரியா. அந்த தாசமகான் ஏரியா பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் தெருவுன்னு ஒரு தெரு இருக்கும். அந்த தெருவில் போனீங்களாலே பீஃப் சம்மந்தப்பட்ட எல்லா வெரைட்டியும் உங்களுக்கு கிடைக்கும். பீஃப்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பீஃப் சம்மந்தப்பட்டது எல்லாம் இங்கே வால் சூப்பு, நல்லி சூப்பு, தவா கறி, தோசை, இட்லி, இடியாப்பம், ஆப்பம், ரொட்டி, சப்பாத்தி, இப்படி எல்லா விதமான ஃபுட்டும் இங்கே கிடைக்கும் உங்களுக்கு. எனக்கு மனசு கஷ்டம்னா நான் சாப்பிட்டு தாங்க மனசை தேத்திப்பேன். ஏன்னா எனக்கு சாப்பாடு பைத்தியம். குறிப்பாக பீஃப்னாலே சொல்ல தேவையில்லைங்க. பீஃபுக்குன்னு அடிக்ட்டுன்னே சொல்லலாம். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு பீஃபு. பீஃபுனாலே தனி டேஸ்ட் தாங்க. அது என்னமோ மாயமோ மந்திரமோ தெரியல. இந்த பீஃபுனாலே நாக்கு தேடி போய் ஓடுதுங்க நாக்கு. பீஃப் கறியாக இருக்கட்டும், பிரியாணியாக இருக்கட்டும், பீஃப் ஷவர்மாவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பீஃபுனாலே நாக்கு தேடுதுங்க. கறி வடை, ஈரல், மண்ணீரல், கல்லீரல், ஷீக்கு, கவாப்பு, கம்பிக்கறி, தவா கறி, கிரில்லு, சப்பாத்தி கறி, இடியாப்ப கறி, தோசை கறி, இட்லி கறி, பீஃப் சம்மந்தப்பட்ட எல்லா வெரைட்டியும் இங்கே கிடைக்குங்க. பார்த்தீங்கன்னா பீஃப் ஷவர்மா, சிக்கன் ஷவர்மா, பிளேட் ஷவர்மா, நார்மலு, ஸ்பெஷலு எல்லாமே இங்கே இருக்குது. ஆனால் எனக்கு நம்ம சிக்கனோட பீஃப் ஷவர்மா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்பெஷல் பீஃப் ஷவர்மான்னு ஒன்று கேட்பேங்க, வாங்கி சாப்பிடுவேன் பாருங்கள். டேஸ்ட் நான் அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் நீங்கள் இதை சாப்பிட்டு பாருங்கள், உண்மையாலுமே சொல்கிறேன். சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்க 2வது விட மாட்டீங்க அந்த இடத்துல. இந்த சரௌண்டிங்கில் சூப்பு கடைன்னா அது அக்கா கடை தாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணிங்கன்னா வச்சுங்க, திருப்பி இந்த இடத்துக்கு வராமல் இருக்க மாட்டீங்க. நிஜமாக சொல்கிறேன். நல்லி சூப்பு, முட்டை சூப்பு, கறி உருண்டை சூப்பு, பிளெயின் சூப்பு, எல்லா சூப்புமே அவ்வளோ டேஸ்ட் இருக்குங்க. கிட்டத்தட்ட இவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 வருஷமாக இந்த கடையில் இந்த இடத்த வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. 15 வருஷமாக நடத்திட்டு இருக்காங்க. 15 வருஷமாக அவ்வளோ கூட்டம் வருங்க இந்த கடைக்கு. ஒரு நாளைக்கு அவ்வளோ வாடிக்கையாளர் அவ்வளோ தேடி தரும். ஏங்க நீ லீவ் போட்டாலும் வந்து திட்டுவாங்க, ஏங்க லீவ் போடுறீங்க, நான் நாளைக்கு சூப் சாப்பிட வர லீவ் போடுறேன். அந்த அக்கா கிட்ட சண்டை போடலாம், சூப்பு குடிச்சிட்டு போவோம் நாங்கள். நல்லி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்புங்க, நல்லி சூப்பு. ஏன்னா அது வந்து கால் மூட்டு எலும்புக்கும் காலுக்கும் இடுப்புக்கும் அவ்வளோ நல்லது. அது வாரத்துக்கு 2-3 தடவை சாப்பிட்டீங்கனாலே நீங்கள் அவ்வளோ எனர்ஜியாக இருக்கலாம்.
இது வந்து பால் கறின்னு சொல்லுவாங்க. பீஃப்னாலே அது தாசமாகன் தாங்க. உங்களுக்கு பீஃப் சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா தாசமாகன் வந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, தாராளமாக பீஃப்ல என்னென்ன வெரைட்டி இருக்கோ எல்லாமே சாப்பிட்டு போகலாம். இங்கே வந்து சிக்கனை பிடிக்கும், ஒருத்தர் மட்டனை பிடிக்கும், ஆனால் எனக்கு பீஃப் தாங்க பிடிக்கும். ஏன்னா பீஃப் பிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பீஃப் பிரியர்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். பீஃப் பிரியாணி மார்னிங் 10 o'clockலேருந்து ஈவினிங் 11 o'clock வரைக்கும் இந்த பீஃப் பிரியாணியில் பீஃப் கிடைக்குங்க. நீங்கள் எப்போ வந்தாலும் இந்த பீஃப் கறியில் பீஃப் இருக்கும். உங்களுக்கு உண்மையில ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா நான் காமிச்ச இடம் அந்த மாதிரி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க.